Hi guys, I'm Rajkumar. I'm freelancer. Today வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளையண்ட்டுக்கு நாம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் இது போல் கன்சல்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டெக்ட் பண்ணி ஆர்டிகல்ஸ்ன்றது ஒன்று வாங்கிக்க முடியும். மோர் தான் நீங்கள் எந்த கேட்டகரியில் வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி, அல்லது எந்த ரீசனுக்காக உங்களுக்கு வந்து கண்டென்ட் தேவைப்பட்டாலும் சரி, என்னால் வந்து ப்ரொஃபஷ்னலாக வந்து கண்டென்ட் ரைட்டிங் வந்து பண்ணி தர முடியும். ஓகேங்களா? அது இல்லாமல் நான் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்டிக்கலையுமே வந்து பியூர் வேர்ட் டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அது இல்லாமல் கூகுளில் வந்து மோர் தென் 3 மந்த்துக்கு ஒன்ஸ் அப்படின்னா 6 மந்த்துக்கு ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக கோர் அப்டேட் வரும். ஓகேங்களா? இந்த கோர் அப்டேட்லையுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கலால் எந்த விதத்திலும் உங்களுடைய சைடுன்றது அஃபெக்ட் ஆகாது பேக் ஹேண்டில். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங் தான். அது இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக 100% கூகுளில் ரேங்க் ஆகுன்றது நான் அந்த இடத்துக்கு கேரண்டி கொடுக்குறேன். சரிங்களா? சரி, இப்போது ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம யூசர்ஸ்க்கு வந்து ஆர்டர்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். அதனுடைய ரிப்போர்ட்டு தான் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? தென் நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் மினிமமாக ஓகேங்களா எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? நான் மற்றவங்க போல வந்து நீங்கள் மினிமமாக 5 ஆர்டிக்கல் எடுக்கணும், 10 ஆர்டிக்கல் எடுக்கணும், 20 ஆர்டிக்கல் எடுக்கணும், அதெல்லாம் நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். உனக்கு ஒரே ஒரு ஆர்டிகல்ஸ் நீ வாங்கிப்பார், உனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தா மட்டும் அகைன் வந்து நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் வந்து எனக்கு கொடுங்க, இல்லைனா கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? அது இல்லாமல் நீ ஆர்டிக்கல் வாங்குறதும் வாங்காமல் போகிறதும் வந்து உங்களுடைய சாய்ஸ் தானே தவிர நான் எந்த இடத்தையும் வந்து கம்பல் பண்ணவே மாட்டேன். ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் யாராச்சும் எங்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஃபைல் வந்து எப்படி ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். இது வந்து இப்போதைக்கு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன். சரிங்களா? தென் உங்களுக்கு வந்து மெயில் ரிசீவ் ஆகுது அப்படின்னா இது போல தான் உங்களுடைய நேம் வந்து அட்டாச் பண்ணி ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு சொல்லிட்டு இது போல் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். மெயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை பற்றியான பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? தென் இதை தாண்டி ஒவ்வொரு அதாவது எப்படி சொல்கிறதுனா ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம வந்து ஒரு ஆர்டிகல்ஸில் நம்ம வந்து ரைட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நான் என்ன மினிமம் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்றத நான் அந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு வேர்ட்ஸ் வந்து அதிகமாகவும் ஒருத்தருக்கு வேர்ட்ஸ் கம்மியாகவும் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது ஒருத்தருக்கு அதாவது இவருக்கு மட்டும் அதிகமாக பண்ணி கொடுத்துருக்கீங்க எனக்கு பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் கொஸ்டின் கேட்டக்கூடாது இல்லையா? அதனால் நான் என்ன மினிமம் கேரண்டி கொடுக்குறேன் அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். அதாவது இந்த இடத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட்ஸுடைய கவுண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கேன், 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது உங்களுக்கு வந்து மினிமமாக 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? 2000 வேர்ட்ஸ்க்கு மேலே இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு 3000 வேர்ட்ஸ் இருக்குது, 3500 வேர்ட்ஸ் இருக்குது, 3800 வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அது நானாக பார்த்து பண்ணி கொடுக்குறது கன்க்ளூஷன் எங்கே போய் முடியும்னு எனக்கே தெரியாது. ரைட் பண்ணும்போது தான் தெரியும் எல்லாமே. ஓகேங்களா? அதுபோல் எஸ்இஓ ஆப்டிமேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 99% மேலே வேர்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க சம் பீப்பிள். ஓகேங்களா? அதே ஈக்குவலுக்கு 90% மேலே பிளாகரில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க சைட்டை. ஓகேங்களா? தென் பிளாகரில் ரன் பண்ணுற அதாவது பிகினருக்குலாம் வந்து எஸ்இஓனா என்னன்னு தெரியாது. கண்டிப்பாக ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ, டெக்னிக்கல் எஸ்இஓ. ஓகேங்களா? இது 3 ஃபாலோ பண்ணுறதுக்கு பேசிக்கே தெரியாமல் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் ஆனால் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் இல்லையானவோ தெரியல. டொமைன் வாங்கி பிளாகில் மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவாங்க. அப்படின்னா சும்மா பேருக்கு நானும் கண்டென்ட் போடுறேன் அப்படின்ற போல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இந்த இடத்த வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி அல்லது பிளாகரில் ஒர்க் பண்ணாலும் சரி இதை ரெண்டுமே தாண்டி கஸ்டமைஸ்டாக சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் கஸ்டமைஸ்டாக கோட் லெவலில் சைட்டை பில்டு பண்ணியிருந்தீங்க டெவலப்பர் மூலிமா ரன் பண்ணிட்டு இருந்தாலும் சரி. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே ரீடபிலிட்டி அண்ட் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிமைஸ் செஞ்சுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போயிடுச்சா அப்படின்னா நீங்கள் வேர்ட் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு சம் பிளகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதில் வந்து எது டாமினேட்டுன்னு நான் வந்து சொல்ல விரும்பல. பட் ஆனால் இங்கே எஸ்இஓ, ரேங்க் மேத் அப்படிலாம் ஆல் இன் ஒன் எஸ்இஓ இது போல் எஸ்இஓக்குன்னு இருக்கக்கூடிய பிளகின்ல ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இது எந்த பிளகினுக்கு நீங்கள் எடுத்து நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அது ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடபிலிட்டி அண்டு எஸ்இஓ ஆப்டிமைஸ்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாகரிசம் பொறுத்த வரைக்கும் 100% உங்களுக்கு வந்து யூனிக்காக தான் இருக்கும். அது என்ன ப்ரோ பிளாகரிசம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா பிளாகரிசம்ன்றது ரொம்ப ஈஸி தான் நண்பா. அது ஒன்றும் கிடையாது. நம்ம ஒரு டைட்டில் வைக்கிறோம் அப்படின்னா சேம் டைட்டில் அனதர் வெப்சைட்டில் இருக்குது அப்படின்னா அதில் 2% வந்து பிளாகரிசம் வரும். ஓகேங்களா? இது போல் உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்டைட்டில் அல்லது புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் இது போல் சிமிலராக ஓகேங்களா ஒரு 3 to 5 வேர்ட்ஸ் சிமிலராக மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வரும். அது 1 or 5 டைம்ஸ் வந்து நம்ம கிராஸ் செக் பண்ணி தான் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு 100% வந்து பிளாகரிசம்ன்றது யூனிக்காக தான் இருக்கும். சரிங்களா? அடுத்ததாக ரீடபிலிட்டி. ஓகேங்களா? அது வந்து 60%க்கு மேலே நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது. ஓகேங்களா? நான் ஓப்பன் சேலஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு மேலே என்னால் முடியாது. மற்றவங்களால வந்து பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்கள கூட ஹையர் பண்ணிக்கோங்க. பட் ஆனால் ஓப்பனாக ஒன்று சொல்லவா, யாராலையுமே வந்து இந்த ரீடபிலிட்டின்றது 100% கொண்டுட்டு வர முடியாதுன்றதான் அந்த இடத்த நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அது எப்படி ப்ரோ ஏன் ப்ரோ முடியாதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நண்பா இப்போது உங்களுக்கு அதாவது உங்களுக்கு புரிகிற போல் நான் சொல்கிறேன் அப்படின்னா
ஸ்லாங்கு. ஓகேங்களா? ஸ்லாங்னா இப்போ அமெரிக்கன் இங்கிலீஷ் இருக்குது, பிரிட்டிஷ் இங்கிலீஷ் இருக்குது. நம்ம ரைட் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் தான்றதால தமிழில் வந்து நம்ம டச் பண்ண மாட்டோம். பட் ஆனால் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்கேன் அப்படின்னா, திருவண்ணாமலையில் இப்போ நார்மலாக இப்போ நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. அதுவே நீங்கள் மதுரைக்கு போனால் ஒரு விதமான ஸ்லாங், அதாவது வாழை போல அந்த டில் எண்டு, அதாவது மீனிங் ஒன்றா தான் இருக்கும். ஓகேங்களா? சாப்பிட்டியான்றதுக்கும் சாப்பிட்டியால அப்படின்றது, அதாவது மீனிங் மாறுதுங்க இல்லையா? அது போல தான் இங்கிலீஷில் டைப்பிங் பொறுத்த வரைக்கும் அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டன், அதாவது கண்ட்ரி பேஸ் பண்ணி சிட்டி பேஸ் பண்ணி ஸ்லாங் மாறும். ஓகேங்களா? ஸோ இது போல தான் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் ரீடபிலிட்டி 60% தான். இவ்வளோ தான் நான் என்னால் எந்த அளவுக்கு மச் பெட்டராக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் பெட்டராக பண்ணியிருக்கேன். இதை தாண்டி யாராச்சும் வந்து 100% ரீடபிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் நண்பா, யாரும் நம்பாதீங்க. சரிங்களா? தென் அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் கிரெடிட் நமக்கு தான் வந்து சேரும். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரேட்டிங்கிறதால. சரிங்களா? அடுத்ததா நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றது இந்த இடத்த நான் உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பின் லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டில் எண்டிலேருந்து பாருங்கள், பிளாகரில் ஆரம்பித்து டில் எண்டு. ஓகேங்களா? கஸ்டமைஸ்டாக நீங்கள் வந்து சிஎஸ்எஸ், ஜாவா, புல்ஸ்டாப்லாம் பயன்படுத்தி எனக்கு கோட் லெவலில் ஒர்க் பண்ணி கொடுங்க ப்ரோ, எனக்கு வந்து இந்த வேர்ட் ப்ரெஸ் வேணாம், பிளாகர் வேணாம், எதுவுமே வேணாம், கஸ்டமைஸ்டாக இருக்கணும், பயங்கர லுக்காக, அதாவது எப்படி சொல்கிறது, பார்க்கும் போது வேறு லெவலில் இருக்கணுன்றவனுக்குலாம் அதுமாரி வரும். பட் ஆனால் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த வீடியோஸ் நீ பார்த்துட்ருக்கு அப்படின்னா பிகினராக இருக்க, இதுக்கப்புறம் தான் நான் வந்து பிளாகருக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன், என்னுடைய லாங் டைம் ஃபோக்கஸில் பிளாகிங்கிறது ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ண போகுது ப்ரோ, அதனால் எனக்கு வந்து எந்த கேட்டகரி பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா, அதாவது நீ வந்து ரொம்பவே பிகினர் ஸ்டேஜில், நீ 10th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், 12th ஸ்டூடெண்ட்ஸ், அல்லது காலேஜ் முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருக்கலாம், அல்லது இப்போ ஜாபுக்கு நீ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம், நீ யாராக வேணா இருந்துக்கும், அல்லது ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்க பிளாகரில் வேர்ட் ப்ரெஸில் மோர் தென் நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணியிருந்தாலுமே பாதிலே பிரேக் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? கண்டினியூ பண்ண முடியாத பாதிலே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணியிருப்பீங்க. நீங்கள் இதில் எந்த இடத்துல இருந்தாலுமே, பட் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நீ பிளாகரில் ஒர்க் பண்ணியிருக்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, நீ இடத்த உடனே வேர்ட் ப்ரெஸ் போயிடு. ஓகேவா? பட் ப்ரோ என்னால் வந்து ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, கூகுளோடைய அஃபிஷியல் பிளாகிங் வெப்சைட்டான .blogspot.com. ஓகேங்களா? இது வந்து ரொம்பவே ப்ரீமியமாக இருக்கும், அது எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். எப்படி சொல்கிறது, உள்ளே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் சரி, நமக்கு வந்து மெனு செக்ஷன்ஸும் சரி, பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற விதத்தில் தான் இருக்கும். பட் ஒன் திங், என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, கூகுளோடைய ஃப்ரீ டொமைனான பிளாக்ஸ்பாட் டொமைனில் ஒர்க் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு ₹1000 இன்வெஸ்ட் பண்ணி, அல்லது ஒரு ₹1200 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு .in, .com, .us, .uk இது போல் எந்த கண்ட்ரி பேஸ் பண்ணி டொமைன் எடுத்தாலும் சரி, அல்லது வேர்ல்டு லெவல் டார்கெட் பண்ணுற போல் .com, .org, .net இது போல். ஓகேங்களா? ஒரு ப்ரீமியமாக ஒரு டொமைன் மட்டும் வாங்கி பிளாகரில் கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க அப்படின்றது என்னோடய சஜஷன். ஏன்னா இப்போது நீ வந்து பிளாகரில் .blogspot.comல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னும் போது, அதாவது ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு 200 போஸ்ட் நீங்கள் போட்டிருக்கலாம், ஒரு 500 போஸ்ட் போட்டிருக்கலாம். சடனாக வந்து ஒரு டொமைன் வாங்கி அதை கனெக்ட் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா, யூஆர்எல்ஸ் வந்து சம்டைம் வந்து 301 அல்லது 404 அப்படி இல்லைனா ரீடைரக்ஷன் இது போல் எரர்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஃபியூச்சரில். ப்ரோ அதெல்லாம் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அக்யூரசின்றது இருக்காது நண்பா. 100 பேக்லிங்க்கு கரெக்டாக வேலை செய்யலாம், 100 போஸ்ட்டுக்கான பேக்லிங்க்கு கரெக்டாக வேலை செய்யலாம், மற்றதெல்லாம் வந்து வேலை செய்யாத போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் சைட்டை வந்து மைக்ரேஷன் பண்ணி நம்ம வந்து டேட்டா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்விட்ச் பண்ணாலுமே கண்டிப்பாக கிராஷ் ஆகும் இந்த இடத்த. ஓகேங்களா? பர்மனன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணாலே இது போல் பல ப்ராப்ளங்கள் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேங்களா? அதனால் புரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டே உனக்கு வந்து, அதாவது ₹1 கூட நான் வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னா, நீ .blogspot.comல ஒரு 1 month ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணு. சரியா? உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, என்னால் ஒர்க் பண்ண முடியும் பிளாகரில் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, நீ வந்து என்ன பண்ண போகிற, டைரெக்டாக வந்து ஒரு உங்களுக்காக ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ஹோஸ்டிங் டொமைன் பிக் பண்ணி நீங்கள் வந்து வேர்ட் ப்ரெஸ் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? தென் கஸ்டமைஸ்டாக டெவலப்பர் மூலிமா ஒர்க் பண்ணக்கூடிய சைட்டுக்கெலாம் வந்து நான் சஜஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து அதில் வந்து எஸ்இஓன்றது ஒன்று பண்ணவே முடியாது. ஓகேங்களா? சரி, தென் என்னோடய சஜஷன் பிளாகரும் பெஸ்ட்டு தான், வேர்ட் ப்ரெஸ்ஸும் பெஸ்ட்டு தான். நீடு பொறுத்து எல்லா ஒர்க்கும் வந்து எஃபெக்டிவாக வந்து சேஞ்சஸ் ஆகும். அது வந்து என்னால் வந்து இந்த இடத்த ஓப்பனாக கம்பேரிசிங் பண்ணி சொல்ல முடியாது. அப்படி சொன்னேன் அப்படின்னா பாலிசி வேலிடேஷன் வந்து வீடியோவே டெர்மினேட் செய்யப்படும் கூகுளில் இருந்து, சரி யூடியூப்ல இருந்து.
அதனால் புரிஞ்சுக்குங்க. மோர் இன்ஃபர்மேஷன் வேணால் கால் பண்ணி கண்டிப்பாக நீ எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் வந்து உனக்கு வந்து கிடைக்கின்றது மட்டும் இந்த இடத்த நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். சரிங்களா? சரி, அகைன் டாபிக் உள்ள வரலாம். தென் இப்போ வந்து டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? தென் இந்த இடத்த வந்து பாருங்கள், நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதுன்னு இந்த இடத்த நான் தெளிவாக பின் பண்ணி வச்சுருக்கு இல்லையா? இதில் பிளாகில் ஆரம்பித்து A to Z, ஓகேவா? உனக்கு வெப்சைட் சம்மந்தமான டவுட் இருக்குது அப்படின்னாலுமே நீ பெய்டு சர்வீஸாக வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ப்ரோ எனக்கு வந்து நான் வந்து வெப்சைட் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு அனதர் பீப்புளோடைய வீடியோஸ் வந்து பார்த்து நான் வந்து வெப்சைட் பில்டு பண்ணிட்டேன், எனக்கு எஸ்யூனா என்னன்னு தெரியல ப்ரோ, ஒரு ஆர்டிகல் எப்படி ஃபர்தராக பப்ளிஷ் பண்ணணும்னு தெரியல, ஒரு கண்டென்ட்டை நம்ம பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபர்தராக பார்க்கணும்னு தெரியல, தென் ஆன் பேஜ் எஸ்யூ தெரியாது, ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் எதுவுமே தெரியாது, இது போல் எதுவுமே தெரியலனாலும் கவலைப்படாத. இல்லை ப்ரோ நான் வந்து ஒரு ஹூகாம்ஸ் வெப்சைட் ரன் பண்ண போகிறேன், அல்லது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து ஒரு வெப்சைட் ரன் பண்ண போகிறேன், அப்படி இல்லைனா ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் நான் பண்ண போகிறேன், இது போல் எந்த கேட்டகரியில் ஓகேவா உன்னுடைய நீடை பொறுத்து எதுவாக இருந்தால் இருக்கட்டும் பெஸ்ட்டாக நம்மளால் பண்ணித்தர முடியும். ஓகேங்களா? தென் அதை தாண்டி வந்து நம்மக்கிட்ட ஹைலைட்டாக பேக்லிங் சர்வீஸுமே அவைலபிளாக இருக்குது. இந்தியாவிலே பேக்லிங் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷ்னலாக அண்ட் ஃபியூர் கமாண்ட் பேக்லிங்கில் 100% உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கிற விதத்தில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆஃப் பேஜ் பொறுத்த வரைக்கும் யாரும் டச் பண்ணவே மாட்டாங்க. பட் ஆனால் நான் இந்தியாவிலே தமிழில் பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் தான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் கமெண்ட் பேக்லிங்க்கு. ஓகேங்களா? தென் உங்களுக்கு யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து என்னை கான்டெக்ட் பண்ணி சர்வீஸ் வந்து எடுத்துக்கலாம். பேக்லிங் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ரெலவெண்ட்டான வீடியோஸ் நம்ம சேனல் ஏகப்பட்டது இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் அடுத்ததாக இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நீங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்கிறதும் தாண்டி ஆஃபர்ஸ். ஓகேங்களா? இதை நான் இந்த இடத்த ஓப்பன் சேலஞ்ச் பண்ண முடியும்னால நான் கொடுக்குற ஆஃபர்ஸ் தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகேவா? ரீசன் என்ன அப்படின்னா இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா நான் தெளிவாக வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நம்ம வந்து இன்றைக்கி தான் ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு அகைன் வந்து நெக்ஸ்ட் வீக்கு இல்லை அந்த ஆஃபர் நெக்ஸ்ட் மந்த் இந்த ஆஃபர் இல்லை அப்படின்லாம் நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன். ஒரு டைம் நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் அப்படின்னா அது லாங் டைமில் அந்த ஆஃபர் இருக்கணுன்றதை தான் நான் வந்து டார்கெட்டே பண்ணுவேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்த வந்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அஃபிஷியல் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே வித் லைஃப் லாங் வந்து ஃப்ரீயாகவே ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? தென் தீம்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா அது ஒரிஜினலா அல்லது கிராக்கடா அல்லது ஜிபிஎல்லாம் அதுமாரி ஒரு கொஸ்டின் கேட்பீங்க இல்லையா? 100% ஒரிஜினல் 100% அஃபிஷியல் வெப்சைட்டில் நம்ம வந்து பை பண்ணி வச்சுருக்கோம். தென் நான் கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறனாலன்றது இது போல் நீங்கள் வேர்ட் ப்ரெஸில் நீங்கள் செக் பண்ணியுமே பார்த்துக்க முடியும். ஏன்னா அஃபிஷியல் தீம்ஸில் மட்டும்தான் கீ இது போல் போட்டு ஆக்டிவேட் பண்ண முடியும். கீ ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களால் சைட் லைப்ரரின்றதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் இந்த இடத்த 10+ ஆர்டிகல்ஸ் வாங்கினீங்க அப்படின்னா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? தென் இதை தாண்டி மெகா ஆஃபர்ஸ். ஓகேங்களா? இது எப்போயுமே இருக்கிறதா நண்பா. இந்த ஆஃபர்ஸ்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து தெரியும். தென் இந்த இடத்த வந்து பாருங்கள், நீங்கள் யாராச்சும் 30+, அதாவது 30 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே 30 ஆர்டிகல்ன்றது 31 ஆர்டிகல் நீ வாங்குற அப்படின்னா உனக்கு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து வாங்கக்கூடிய சாய்ஸ் ஒன்று இருக்குது. அப்படி இல்லைனா 300 ஹை குவாலிட்டி டூ ஃபாலோ பேக்லிங்க் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஒன்று தீம்ஸ் வாங்கிக்கலாம், அப்படின்னா 300 டூ ஃபாலோ வாங்கிக்கலாம். ப்ரோ அதுக்கு நான் 10+ ஆர்டிகல் வாங்கினாலே தீம்ஸ் வாங்கிக்க முடியுமே அப்படின்னா நண்பா இந்த இடத்த வந்து பேக்லிங்க் பொறுத்த வரைக்கும் யாரும் வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? வெளியெலாம் வந்து ஒரு பேக்லிங்க் வந்து 7 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டுருக்காங்க. பட் நான் கமெண்ட் பேக்லிங்க்கு ஃபார் பேக்லிங்க்கு 1 ரூபீஸ்னு வந்து கொடுத்துட்ருக்கேன். மினிமமாக நீங்கள் வந்து 1000 பேக்லிங்க் ஆர்டர் கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ 1000 ரூபா பே பண்ணிங்கன்னா தான் 1000 பேக்லிங்க் உங்களுக்கு வந்து கிடைக்கும். பட் ஆனால் இந்த இடத்த நீங்கள் கண்டென்ட்டுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நீங்கள் வாங்குறதில்ல, நீங்கள் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். ஓகேங்களா? 300 டூ ஃபாலோன்றது ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். பட் ஆனால் எதனா ஒன்று தான் வாங்க முடியும். ஓகேங்களா? அது எஃபெக்டிவாக உங்களுக்கு எது பெனிஃபிட்ஸ் அதிகமாக கொடுக்குதுன்றது நீங்களே சாய்ஸ் எடுத்துக்கங்க. ஏன்னா இந்த ரெண்டுமே ப்ரீமியம்ன்றதால அது என்ன தெரிஞ்சு ரெண்டுமே பெஸ்ட்டு தான். ஆனால் எதனா ஒன்று தான் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டுத்தையும் என்னால் கொடுக்க முடியாது இல்லையா? ஓகேங்களா? தென் இந்த இடத்த பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு அதையுமே உங்களுக்கு வந்து நான் தெளிவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இன்னொருத்தருக்கு வந்து உனக்குலாம் அந்த ஆஃபர்ஸ்லாம் கிடையாது, அது நைட்டு 12 முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நான் சொல்கிறவங்க கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஓகேங்களா, ஒவ்வொரு வீக்கும் நான் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ்னு ஒரு வீடியோ வருது பப்ளிஷ் பண்ணுறேன்னு அப்படின்னாலே கண்டிப்பாக இது இருக்கும். ஓகேங்களா? தென் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கு தெரியும். அது இல்லாமல் ரெகுலராக என்னோடய கிளைண்ட்டு ரெகுலராக எங்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் வாங்குறவங்க, சர்வீஸ் ஹையர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நம்ம கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் எவ்வளோ லாங் டைமில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? சரி, அடுத்ததாக ப்ரோ எனக்கு வந்து தீம்ஸ்லாம் வேண்டாம், ஓகேவா, எனக்கு கண்டென்ட் மட்டும் தான் வேணும், பேக்லிங்க் மட்டும் எடுத்துக்கலாம்னா பேக்லிங்க் எடுத்துக்கலாம். இதை தாண்டி பேக்லிங்க்லேயே ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். என்ன ஆஃபர்ஸ் அப்படின்னா, நீங்கள் யாராச்சும் 5000 பேக்லிங்க்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து எடுக்கிறீங்க, 5000 ரூபா பே பண்ணி 5000 பேக்லிங்க் ஆர்டர் எடுக்கிற அப்படின்னா உன்னால் ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரி ப்ரோ தீம்ஸுன்னு சொல்கிறல்ல, அது தீம்ஸ்க்கான காஸ்ட் என்ன, அது எவ்வளோ வரும் அப்படின்னா
நண்பா ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது வேர்ல்டுலே டாப் 10ல் நீங்கள் பார்த்தாலும் சரி அல்லது டாப் 5ல் பார்த்தாலும் சரி ஓகேங்களா. இதில் எங்கேயாச்சும் ஒரு இடத்த வந்து ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம்ன்றது சஜஷன் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த தீம்ஸ் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய காஸ்ட்டுடைய ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 21,000 வந்துடும் இந்தியன் கரன்சியில். நீங்கள் டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் போய் இன்றைக்கி ரேஞ்சுக்கு எவ்வளோ ப்ரைஸ்ன்னு இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. நான் ஜிஎஸ்டிலாம் போட்டு ஆவரேஜாக நான் ஒரு ப்ரைஸ் போட்டிருக்கேன். ஆவரேஜெலாம் இல்லை, இதுதான் ரியாலிட்டி ஓகே. உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா ப்ரைஸ் செக் பண்ணி வந்து பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட்டுக்கு இந்தியன் கரன்சிக்கு 21,000 வந்துடும். தென் இதில் வந்து நான் எப்படி ஃப்ரீயாக உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கீயை வச்சுட்டு என்னால் 500 வெப்சைட்டுக்கு வந்து கீ வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அதாவது ஒரு கீயை என்னால் 500 வெப்சைட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கிறதால எனக்கு வந்து மல்டிபிள் கிளைண்ட் ஓகேங்களா. ஃபார் மந்த்துக்கு வந்து மினிமம் 10-20 வெப்சைட் வந்து நான் பில்டு பண்ணி கொடுப்பேன். அது இல்லாமல் கண்டென்ட் ரைட்டிங் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் மோர் தென் அது எவ்ரிடே வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. 1-2 இது போல் வாங்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா. 10 ஆர்டிகல் வாங்கினாலும் நான் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருவேன். 30 ஆர்டிகல் வாங்கினாலும் ஃப்ரீயாக வந்து போட்டு கொடுத்துருவேன். என்னோடய சஜஷன் நான் ஏன் ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? என்னோடய கிளைண்ட்டான ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரான நீங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக ப்ரீமியம் எடிஷனில் தான் ஒர்க் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை ஓகேங்களா. ஏன்னா நீ ஃப்ரீயில் என்ன தான் பார்த்து ஒர்க் பண்ணாலுமே ப்ரீமியமில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஃப்ரீ எடிஷனில் கண்டிப்பாக கிடையாது. 100% அந்த இடத்துல கேரண்டி வந்து கொடுக்குறேன். என்ன ப்ரோ ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஒரே ரீசன் தான், ஒன்றும் கிடையாது. கூகுளில் கோர் அப்டேட் வருது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, ஏன்னா ரொம்பவே இன்டெரக்டாக தான் இந்த இடத்த என்னால் சொல்ல முடியும், ரொம்ப அட்வான்டேஜான ப்ரோ எடிஷனில் சொல்ல முடியாது. கோர் அப்டேட் வருது அப்படின்னா, இந்த மாதம் 600 வேர்ட்ஸில் இருக்க ஒரு போஸ்ட் அப்படின்னா கூகுளில் ரேங்க் ஆகுன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுவான் ஓகேங்களா. சொல்லுவானா இன்டெரக்டாக நமக்கு வந்து தெரிஞ்சிடும். 600 வேர்ட்ஸ் மினிமம் ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னாலே போதிக்குமானது ஓகேவா. பட் கோர் அப்டேட் வரும்போது என்ன ஆகும், 800 வேர்ட்ஸ் இருந்தால் தான் ரேங்க் ஆகும் அப்படின்ற மாதிரி கோர் அப்டேட்டில் சேஞ்ச் பண்ணுவோம். அப்படின்னும் போது அந்த 800 வேர்ட்ஸுக்கு தகுந்தா போல் நம்மளுடைய தீம்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து ஆப்டிமைஸ் செய்யப்படும் ப்ரோ எடிஷனில் மட்டும். ஃப்ரீ பொறுத்த வரைக்கும் பேக் எண்டில் இருக்கக்கூடிய பேக் எண்டில் சொல்கிற பாருங்க, ஃப்ரண்ட் எண்டில் மட்டும், அதாவது லேஅவுட்டில் மட்டும் லைட்டாக ஓகேங்களா, சும்மா ஐகான் சேஞ்ச் பண்ணுறது, மேலே இருக்கக்கூடிய ஹெட்டர் செக்ஷனில் வரக்கூடிய பாடி செக்ஷன்ஸில் வரக்கூடிய சும்மா அங்கங்கே இருக்கக்கூடிய பாக்ஸன்ஸில் லைட்டாக கவ் மாதிரி வர்றது, அந்தமாதிரி ஒரு மைனூட்டான ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுருவானுங்க புரியுதுங்களா. பட் ஆனால் ப்ரோவில் மட்டும்தான் ஃபுல் எஃபெக்டிவாக வந்து ஒர்க் ஆகுன்றது 100% நான் வந்து கேரண்டியாக சொல்ல முடியும். இதை தாண்டி இன்னும் மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. தென் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோ எடிஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பக்குன்றதும் நமக்கு இருக்கவே இருக்காது நண்பா, புரியுதுங்களா. மோர் தென் எல்லாமே நமக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாரி சைட்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். தேவையில்லாதெல்லாம் வந்து டிலீட் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா. தென் இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ பேருக்குன்னா ஒரு 500லேருந்து 700 பேருக்கு மேலே இருக்கும். அசால்ட்டாக நான் வந்து கீ ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தது மட்டும் ஃப்ரீயாக. தென் தீம்ஸ் வந்து நான் ஃப்ரீயாக கொடுக்குறது வந்து ஒரு வெப்சைட்டுக்கு நான் 500 சார்ஜ் பண்ணேன் அப்படின்னா, அப்போது 500 வெப்சைட்டுக்கு எவ்வளோ ஆகுன்னு நினச்சி பாருங்க, புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது. ஸோ இங்கே வந்து நான் வந்து கண்டென்ட் வாங்குறதுக்கான காசுக்கு தான் நான் வாங்குறேன் தவிர நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது யாருக்கு பெனிஃபிட்டு. நீ கொடுக்குறது 10+ ஆர்டிகல் 2000 நான் கொடுக்கக்கூடிய, அதாவது நீ ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ் வந்து ஒரு வெப்சைட் கீ நீ வாங்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்தியன் கரன்சிக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு 5000 7,000 நீ பே பண்ணுவேன் சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ வாங்கணும் அப்படின்னா. அதுவும் இயர் ஆனாச்சு அப்படின்னா ஒவ்வொரு இயர்ன்ற போதும் ரெண்டில் நீ வந்து ரினியூவல் பண்ணலாம், கீ ஒர்க் ஆகாத, அப்டேட்டு கிடைக்காது உனக்கு. இது போல் பல ப்ராப்ளம் நீ வந்து பார்ப்பேன். ஆனால் நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி எதுவுமே கிடையாது. நீ ஒன் டைம் பர்ச்சேசிங் கீ வாங்குவேன், அதை வந்து போட்டு கொடுக்குற கீ மட்டும் ரிமூவ் பண்ணாதான் லாங் டைமில் யூஸ் பண்ணால் மட்டும் போதிக்கும். ஏன்னா ஒவ்வொரு இயரும் நான் வந்து கீ ரினியூவல் பண்ணிவிடுவேன், புரியுதுங்களா. ஏன்னா மல்டிபிள் கிளைண்ட் வந்து நம்ம கீ யூஸ் பண்ணுறதால நான் ரினியூவல் பண்ணுறேன், நீ சும்மா இருந்தால் மட்டும் போதிக்கும், புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது. ஸோ பெனிஃபிட்ஸ் எப்படி பார்த்தாலும் உனக்கு தான். நீ கொடுக்குறது 2000, உனக்கு வரக்கூடியது எஸ்ட்டாவே, ஏன்னா 5000 ஒருத்தர் இருக்கக்கூடிய ஒரு தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக வருது அப்படின்னு நினச்சிக்கோ நீ ஓகேங்களா. தென் பேக் லிங்க் நீ 5000 பே பண்ணுற அப்படின்னா உனக்கு 5000 பேக் லிங்க்குமே கிடச்சிருது, இன்க்ளூட ஒரு ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸும் கிடச்சிருது. அப்படின்னா அதாவது ஜீரோ காஸ்ட்டில் உனக்கு வந்து நீ வந்து எஃபெக்டிவாக வந்து நீ உன்னுடைய ஒர்க் வந்து நீ எடுத்துக்கிற ஓகேவா. தென் எப்படி யோசித்து பார்த்தாலும் பெனிஃபிட்ஸ் உனக்கு தான். இந்த இடத்து நான் கொடுக்குற ஆஃபர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறவங்க ரொம்பவே எஃபெக்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சர்வீஸ்லாம் வந்து மற்றவங்க வந்து எடுத்து அவங்க ஒரு பிஸ்னஸ் மாடலாகவும் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை போல் சொல்லிக்கிட்டே போகலாம். பெனிஃபிட்ஸ் எவ்வளோ விதத்தில் இருக்குது நண்பா, ஸோ புரிஞ்சுக்குங்க. தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம ரைட் பண்ணுறோம் இல்லையா,
ரைட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு மெயிலில் வந்து இது போல தான் ரிசீவ் ஆகணும் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம். ஓகேவா? மெயிலில் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருக்குன்னா தென் இதை தாண்டி 5+ ஆர்டிகல்ஸ்க்கு மேலே போகுது அப்படின்னும் போது ஒரு ஜிப்பையில் போட்டு கொடுத்துருவேன். உங்களுக்கு ஜிப்பையில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா பண்ணிங்கன்னா உள்ள எல்லா ஃபைலுமே கிடச்சிரும். அப்படின்னா நீங்கள் தனித்தனியாகவே இது போல் டாக்குமெண்ட் இருக்கும், நீங்கள் எப்படியுமே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு அப்படின்னா டாக்குமெண்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னா உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ராஜ்குமார் ரெசிவ் சர்வீஸ்னு போட்டு உங்களுக்கு நம்மளோட பிராண்டான எல்லாமே அட்டாச் செய்யப்பட்டிருக்கும். ஒவ்வொரு டாக்குமெண்ட்டிலுமே என்னுடைய கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க் எல்லாமே கிடச்சிடும். இன்றைக்கி ரேஞ்சில் நீங்கள் எந்தெந்த டூலில் நீங்கள் செக் பண்ணுவீங்களோ எல்லாத்துலேயும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். தென் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுளில் ரேங்க் ஆகிறதுக்கு 4 விஷயம் தான் போதிக்கும். ஓப்பனாக சொல்கிறேன், வேறு எதுவுமே வேண்டாம். கரெக்டான டைட்டில், கரெக்டான ஃபோக்கஸ் கீவேர்ட், அதுக்கு ரிலவெண்ட்டான ஃபர்தரான ஒரு மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இது 3 கரெக்டாக கொடுத்துட்டு தென் கண்டென்ட்டு. ஓகேங்களா? கண்டென்ட் நம்ம அது பக்காவாக கொடுத்துருப்போம், அதில் எந்த மாற்றமே கிடையாது. சரிங்களா? கரெக்டான கண்டென்ட் கொடுத்துட்டு இமேஜ், ஃபியூச்சர் இமேஜ் அண்டு கண்டென்ட்டுக்குள்ளே எங்கேயாவது ஒரு இமேஜ் இது மட்டும் கொடுத்தா போதிக்கும். ஆட்டோமேட்டிக்காகவே கூகுளில் ரேங்கிங்ன்றதும் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? தென் இது எதுவுமே இல்லாமல், அதாவது டைட்டில் கரெக்டாக கொடுத்துருவீங்க, கரெக்டான ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுக்க மாட்டீங்க. ஃபோக்கஸ் கீவேர்டு கொடுத்தா அதுக்கு ரிலவெண்ட்டான மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்க மாட்டீங்க. இதெல்லாம் பிகினர் செய்யக்கூடிய தவறுகள். எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வந்து ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிடுவாங்க. பட் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பட் ஆனால் இந்த இடத்த பாருங்கள், உங்களுக்கு வந்து கீவேர்ட் செலக்ட் பண்ணி கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க, இல்லைனா நானே வந்து கீவேர்ட்ஸ் எடுத்து உங்களுக்கு ஃபர்தராக வந்து லிஸ்ட் அனுப்பிச்சிடுவேன். அதை வந்து நீங்கள் ஃபர்தராக நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தா மட்டும் போதுங்க, நான் ரைட் பண்ணி கொடுத்துருவேன். சரிங்களா? ஸோ இங்கே வந்து கீவேர்ட்ஸ், ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக அட்டாச் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் மெட்டா டிஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? நீங்கள் அதாவது நான் ஸ்டார்டிங்கே சொன்னதா வேர்ட்ப்ரெஸ்ஸில் நீங்கள் எந்த பிளகின் யூஸ் பண்ணாலும் சரி, எஸ்இஓக்குன்னு எல்லாத்துக்குமே ஃபர்தராக இருக்கும். 150 வேர்ட்ஸுக்குள்ளே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக வந்து ரீடபிலிட்டிக்கு ஈக்குவலாக வந்து டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்ததாக பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட் பொறுத்தவரைக்கும் 150 வேர்ட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து கொடுத்துருப்போம், ஏன்னா ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக. அடுத்தது H2 சப்டைட்டில், அதெல்லாம் நம்ம வந்து ஃபர்தராக கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இது ஆப் பேஸ் பண்ண கண்டென்ட்ன்றதால உங்களுக்கு வந்து இது போல தான் இருக்கும் நண்பா. ஒவ்வொரு கீவேர்ட்ஸ் அந்த கேட்டகரி போகிறது கண்டென்ட்டோடைய ரைட்டிங் மெத்தடு டோட்டலாக வந்து சேஞ்சஸ் செய்யப்படும். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வரும், புல்லட் பாயிண்ட்ஸ் வரும். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸில் வந்து H3 H4லாம் கூட ஆட் பண்ணி கொடுப்பேன். இது போல் சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு ஆர்டிகல் ஃபஸ்ட்லேயும் சரி எண்ட்லேயும் சரி என்னோட கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். தென் எவ்வளோ வேர்ட்ஸில் இந்த பர்டிகுலர் ஆர்டிகல்ஸ் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா 2870 வேர்ட்ஸில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு இது போல் யாருக்காச்சும் கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஹையர் பண்ணிக்க முடியும். தென் மோர் தென் இதை தாண்டி நம்மக்கிட்ட எவ்வளோ சர்வீஸ் இருக்குது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டைசேஷன் ஆன அக்கௌண்ட் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது, மல்டிபிள் அக்கௌண்ட். தென் .in.com இது போல் நிறைய கண்ட்ரி பேஸ் பண்ண டொமைன்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்கும். ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த போல் டொமைன்ஸ் நம்மக்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கலாம். மினிமமாக நீங்கள் 25,000 பே பண்ணி வாங்கிக்க முடியும். தென் இது வந்து இந்த காஸ்ட் வந்து எப்படி வரும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து வெப்சைட் பில்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? வெப்சைட் பில்டு பண்ணுறதுல 3 விதமான பேக்கேஜ் இருக்குது. 7,000, 15,000 அண்டு 25,000. ஓகேங்களா? இந்த 25,000 பேக்கேஜில் தான் உங்களுக்கு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். 25,000 பேக்கேஜில் உங்களால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு வெப்சைட் வந்து பில்டு பண்ணி அதை மானிட்டைசேஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னா அதில் நான் ஒர்க் பண்ணி கொடுப்பேன். அப்படி இல்லைனா ரெண்டாவது சாய்ஸ், அதே அமௌண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் மானிட்டைசேஷன் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வாங்கிக்கவும் முடியும். ஓகேங்களா? இது 3வது பேக்கேஜ் தான் உங்கள்கிட்ட நான் இவ்வளோ பேசிகிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு. தென் இல்லை ப்ரோ எனக்கு வந்து லேர்ன் பண்ணணும், ஸ்க்ராட்ச் வந்து நான் லேர்ன் பண்ணேன், எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு வெப்சைட் மட்டும் பில்டு பண்ணி கொடுங்க அப்படின்னா 7,000. ஓகேவா? உனக்கு 1 இயர்க்கான ஹோஸ்டிங் டொமைன் வந்து கிடச்சிடும். நீ வந்து பேசிக் வந்து அதில் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ப்ரோவை பொறுத்த வரைக்கும் நான் கூட வந்து உனக்கு கற்றுக் கொடுப்பேன். பேசிக் எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு கீவேர்டு எப்படி பேக் ஹேண்டில் வந்து எடுத்து செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணணும், நம்மளுடைய காம்படிட்டர் யார், ஒரு போஸ்ட் போகிறோம் அப்படின்னா அதுக்கு எப்படி ஃபர்தராக ஒவ்வொரு மந்த்தும் நம்ம வந்து பேக் ஹேண்டில் பேக் லிங்க் பில்டு பண்ணி காம்படிட்டரோட நல்லா ஒரு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை ஒர்க் பண்ணணும் அப்படின்றது அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். இதுதான் அந்த 15,000 பேக்கேஜ். ஓகேங்களா? தென் இதை தாண்டி கஸ்டமைஸ்டாக பில்டுக்கெலாம் வந்து ப்ரைஸ் வந்து ஹை ஆகும். மினிமமாக 35,000 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். கஸ்டமைஸ்டாக சைடு பில்டு பண்ணுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு இந்த அஃபிலியேட்டு, WooCommerce, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி இந்தமாரி ரன் பண்ணுறவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து கஸ்டமைஸ்டு. ஓகேங்களா? அதுக்கெலாம் வந்து தனி ப்ரைஸ். ஓகேவா? தென் இந்த ஃபிக்ஸட் ப்ரைஸ்ன்றது மட்டும் நீங்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்கங்க. அது போக வந்து கண்டென்ட் சர்வீஸ் இருக்குது, பேக்கிங் சர்வீஸ் இருக்குது, ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக் வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கேன். பிளாக் அண்ட் எஸ்இஓ முதல் கொண்டு நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை தாண்டி வந்து வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. இது இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும் இப்போதைக்கு.
தென் கால் பண்ணுங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருக்குன்னா ஓப்பனாக சொல்கிறேன், ஷையாக ஃபீல் பண்ணாதீங்க. உமன்ஸாக இருந்தாலும் சரி, மென்னாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. டைமிங் இம்பார்ட்டன்ட் கிடையாது. கால் பண்ணி உனக்கு டவுட் எதனா இருக்குன்னா கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கோ. அதை தாண்டி உனக்கு ஏதாவது பெய்டு சர்வீஸ் தேவைப்பட்டால் மட்டும் நீ எடுத்துக்க, சரிங்களா? தென் கால் பண்ணுறதுக்கு காசு கேட்பீங்களான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கெலாம் காசுலாம் கேட்க மாட்டேன். மோர் தென் நீங்கள் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிடும். அது மூலிமா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கு, இதுக்கு மேலே உங்களால் ஒர்க் பண்ண முடியும்னா போய் நீங்கள் அப்படியே ஒர்க் பண்ணலாம். இல்லை ஒரு சர்வீஸ் பேஸ் பண்ணி தான் எனக்கு வேணும், நீங்களே அது ஒர்க் பண்ண முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து சர்வீஸ் வந்து எடுப்பீங்க, ஓகேங்களா? தென் ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துருப்பேன். சர்வீஸ் எப்படிலாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஓகேங்களா, அதுன்றது ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருப்பேன். தென் எப்படிலாம் ஆஃபர்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்றது அதையுமே உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஆஃபர்ஸ் வைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டோட அதிகமான ரிட்டர்ன் சைஸில் தான் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்றது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.